வீடியோவில் நம்ம மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வந்தது, ராமேஸ்வரமில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, சித்திரை திருவிழா பார்க்கறதுக்காக மதுரைக்கு வந்திருந்தோங்க. இன்றைக்கி அமிர்தா எக்ஸ்பிரஸில் நம்ம ராமேஸ்வரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். காலைல 2 மணிக்கு நம்ம கூட்டத்தில் கலந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி பக்கமாக தான் நம்ம ரிலீவ் ஆனோம். ஸோ மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் தான் இந்த அளவுக்கு சாங் கொடுக்குறானுங்க. ஸோ ஒரு 7 மணி, ஒரு 5 மணி நேரம் பக்கம் நின்றுட்டே இருந்ததால் ரொம்ப காலெல்லாமே டயர்டாக இருக்குது. ஸோ அதான் படுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் இப்போதைக்கு கொடைக்கானல் ரோட்லேருந்து டிபார்ட் ஆகிருக்குங்க நம்ம அமிர்தா எக்ஸ்பிரஸ். ஸோ அதில் நம்ம ஏறி ராமேஸ்வரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஜேர்னி தான். ஸோ அதையும் நான் கவர் பண்ணுறேன். பாம்பன் பிரிட்ஜை எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுறேன், எஸ்பெஷலி கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வேறு லைன் விருதுநகர் போகிறோம். இதுமாரி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் டிலேக்கு மேலே தான் மதுரை ஜங்ஷன்லேருந்து நம்ம ட்ரெயின், அதாவது அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து டிபார்ட் ஆனிச்சுங்க. நானும் நின்று பார்த்தேன். ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் மட்டும் நின்று பார்த்தேங்க. நான் ஆல்ரெடி கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஸோ என்னால் முடியல. ஸோ அதனால் என்னோட சீட்டில் வந்து செட்டில் ஆகிட்டு நான் தூங்க ஆரம்பிச்சேங்க. ஜஸ்ட் மதுரை ஜங்ஷனோட டிபார்ச்சர் மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ மானாமதுரையில் கொஞ்சம் டயர்னஸ் எல்லாமே ஓரளவு பரவாயில்லைங்க. ஸோ அதனால் விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் மானாமதுரையில் வந்து இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பரமக்குடியை நோக்கி போயிட்டுருக்கு. பரமக்குடியில் நமக்கு ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. சாடியூர் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன், சூடியூர் அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ட்ரெயின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கு மக்களே.
மக்களே, கரெக்டாக 11 இப்போ 11:12 ஆகிடுச்சு. பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஓகே மக்களே, ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறமா நம்ம ட்ரெயின் பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ராமநாதபுரம் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ராமேஸ்வரம் தாங்க. பரமக்குடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு நல்ல ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது, அழகாக இருக்குது. 3 பிளாட்ஃபார்ம்ன்றது இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக முள்வெளி தோப்பு, ஃபுல்லாக முள்வெளி. ஆனால் அந்த பக்கமாக ஊர் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் சைடு. அண்ட் பரமக்குடியிலேருந்து நம்ம வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. அண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனை தாண்டிடுச்சு. இப்போ நம்ம கோச்சில் எக்கச்சக்க சீட் வேக்கன்சியில் இருக்குது. மக்களே, பாம்பன் கிட்ட வரப்போகுதுங்க. இங்கே உப்பு விளைவிக்கிறாங்க. இங்கே பின்னாடி தான் ஆக்சுவலாக கடல் இருக்குது. நான் கேப்சர் பண்ணலைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வரேன் அப்படின்றதால அதை மிஸ் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டா சரி பரவாயில்ல, ஒரு 1 டன் வாங்கிக்கிறேன். நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. ரெடி இதுக்குன்னே வரலாம்ல. டேய் இப்போ ஒரு ரீல்ஸ் எடுக்கலான்னு நினச்சினாடி. ஆனால் போடா டே, என்னோட கூப்பிட்டு வந்தால் காதி கேட்குறேன்.
இதில் ரயில்வே டைம் வீடியோ நல்லா இருக்குதா? நல்லா தான்டா இருக்கும், அதனால தான்டா வச்சிருக்கேன். நல்லா இருக்கும்டா. அமிர்தா அமிர்தாவா? அமிர்தா 22646 அமிர்தா. தாம்பரம் ராமேஸ்வரம் போட் மெயில் ஆர் சேது எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேர் பண்ணுது 16. ஸோ போட் மெயில், ஏன்னா போட் இது சேது வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டு. ராமேஸ்வரம் ஆப்போசிட்டில் தாம்பரம் ராமேஸ்வரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஓகே மக்களே, ராமேஸ்வரம் வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து 12:30. ஒரு 15 நிமிஷம் டிலேவோட வந்து ரீச் பண்ணியிருக்கோம். பட் ஜேர்னின்றது வேறு லெவல் ஜேர்னிங்க. எஸ்பெஷலி பாம்பன் பிரிட்ஜு சொல்ல வார்த்தைகளே இல்லை, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவிலுக்கு வரதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ கேட்டாங்க? 20 ருபீஸ். ஒரு ஆளுக்கு 20 ரூபா கேட்டாங்க. அதாவது ஒரு ஆட்டோவுக்கு 100 ருபீஸு. நம்ம ஷேர் ஆட்டோவில் வந்தோம். ஸோ ஆளுக்கு 20 ருபீஸ் ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அக்னி தீர்த்தத்துக்கு போயிட்டுருக்கோங்க. அதாவது பீச் தான் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 110 Fahrenheit அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது வெயில். அண்ட் இப்போ டைம் வந்து 1:30 மணி ஆகுதுங்க. இப்போ நம்ம போயிட்டு அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 2:30 ஆகிடும். அண்டு நடை வந்து 1 to 3 வந்து க்ளோஸுங்க. ஸோ 3 o'clock நம்ம போய் க்யூவில் நிற்கலாம். 3 o'clock போய் க்யூவில் நிற்கலாம். அண்டு எவ்வளோ சீக்கிரம் வெளியே வருமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்க மற்ற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்டு குறிப்பாக இந்த பீச்லேருந்து நமக்கு ஒரு போட் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க 100 ருபீஸ்க்கு. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பஸ்ஸில் போயிட்டு பாம்பன் போயிட்டு அண்ட் பாம்பன்லேருந்து மறுபடியும் ராமேஸ்வரம் வந்து அந்த பாம்பன் பிரிட்ஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ போக போக பார்க்கலாங்க டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அக்னி தீர்த்தத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி தான் நமக்கு கடல் இருக்குது. ஓகேங்க மக்களே, அக்னி தீர்த்தம்லேருந்தே நமக்கு பஸ்ன்றது ஆப்ரேட் பண்ணுறாங்க. இல்லை இந்த அரிச்சல் முனைன்னு சொல்லக்கூடிய தனுஷ்கோடி ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்கும் இங்கேருந்தே பஸ் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே பாருங்கள் மக்களே, இந்த மாதிரி போட்டு நான் இப்போ தான் நிறைய போட் பீச்சில் இருக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன். வேறு எந்த பீச்லையும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. பஸ்ஸோட நிலைமை பாருங்கள், நார்த் ட்ரெயின் மாதிரி இருக்குது, சவுத் பஸ்ஸு. ஓகே மக்களே, இதுதான் அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரம் பீச்சு. நீங்கள் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்க, இங்கே ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இது பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் போடும் மாதிரி ராமேஸ்வரம் நகராட்சி வந்து கேட்டுக்கிறாங்க. பட் மக்கள் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்களா? ஸோ ப்ளீஸ் நேச்சரை கொஞ்சம் காப்பாற்றுங்க. ட்ரெஸ்ஸை அதில் போட மாதிரி நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஆஸ் ஒரு விளாகராக நான் இது வந்து சொல்ல வேண்டிய ஒரு சின்ன கடமை இருக்குது எனக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேச்சர் ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சர்னும் இருக்குது மக்களே. அண்ட் இந்த கடலில் இன்னொரு டிஃப்ரென்ஸை நான் பார்க்குறேன், அலையும் அந்தளவுக்கு வரவே இல்லைங்க. ஓகே மக்களே, அக்னி தீர்த்தத்தில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஜில்லுன்னு இருக்குங்க, வெயிலில் வந்துட்டு வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக அந்த கடலில் குளிக்கிறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் அலை இருக்க கடலில் குளிச்சிருக்கோம். அலை இல்லாத கடலில் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கழுகுங்க நிறைய பார்க்க முடியுங்க. நம்ம ராமேஸ்வரத்தில் வெளியே ஃபோட்டோ வச்சுருந்தாங்களா, அங்கேயே நம்ம பார்த்தோம், நிறைய கழுகுகளை பார்க்க முடிஞ்சுது. மக்களே, இப்போ அங்கே ஒரு போட்டு வருது பாருங்கள். இந்த போட்டு தான் அங்கே 100 ருபீஸு கவர்மெண்ட்டே ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். இப்போ கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ இந்த போட்டில் தான் ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்ப்போம் சான்ஸ் கிடைக்குதா. இப்போ தான் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஓகேங்க மக்களே, டெம்பிள் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. பட் தனுஷ்கோடி வந்து 5 o'clock க்ளோஸ் தான். நாங்கள் இது தெரியாமல் ஒரு 4 o'clockலேருந்து 4:30 பக்கமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ தனுஷ்கோடி நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம இப்போ ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம எய்தர் பாம்பன் தனுஷ்கோடிக்கு போகிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். மக்களே, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை பஸ் ஏறி நம்ம பாம்பன் அப்படின்ற ஒரு ஊரில் இறங்கிட்டோங்க. இந்த பாம்பன் அப்படின்ற ஊர்லேருந்து பாம்பன் பிரிட்ஜ் வந்து நடக்கிற தூரம் தான். இன்ஃபேக்ட் ஒரு 100 meters தான். ஸோ பாம்பன் பிரிட்ஜ் மேலே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எதுக்காகனா ஒரு சில ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பாம்பன் பிரிட்ஜ்லேருந்து சீயை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு ஈவினிங் ட்ரெயின் வந்து 10:50 PM தாங்க. ராமேஸ்வரம் டு ஓகா எக்ஸ்பிரஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸ்லீப்பரில் புக் பண்ணியிருக்கேன். ஜென்ரலில் தான் புக் பண்ணேன். பட் நான் புக் பண்ணும்போது ஒரு 180 வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தது, பூல் டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட். பட் எப்படி தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. கன்ஃபார்ம் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம பாம்பன் பிரிட்ஜ் மேலே ஜாலியாக வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஒரு 20 buses கிட்ட நின்றுட்டு இருக்குங்க பாம்பன் பிரிட்ஜ் மேலே. எல்லாருமே இறங்கி இந்த சன்செட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து பஸ்ஸில் ஒரு டைம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் போட்டேன். பட் இவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் எந்த பிளானும் எனக்கு நல்லா தான் பட்டுச்சு. அண்ட் நீங்களும் என்னோட பிளானை ஃபாலோ பண்ணணும்னா மேபி ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், நிறைய பஸ்ஸஸ் நிறுத்திருக்காங்க. ஆக்சுவலாக காலையில் கை கால் வலியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. பட் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்ததால் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகேங்க மக்களே, பாம்பன் பற்றி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல போகிறேன். இது நான் எப்போவே ஷார்ட் வீடியோவில் மேக் பண்ணி போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இப்போ நம்ம பாம்பனுக்கே வந்து இதை நம்ம போடலாமா? அங்கே பாருங்கள், ரோட் சைடில் இருக்கும்போது நமக்கு எந்தவித இதுவுமே தேவையில்லை. ரோட் பிரிட்ஜில் நமக்கு எந்தவித லிஃப்டிங் ஃபெசிலிட்டிஸுமே தேவையில்லை ஷிப்பு பாஸ் ஆகிறதுக்காக. பட் நமக்கு ட்ரெயினில் வந்து ஷிப் பாஸ் ஆகிறதுக்காக இது வந்து வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜு. இது வந்து டபுள் சைடு ஓப்பனிங் பிரிட்ஜு. ஆனால் இது வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க. ரொம்ப வருஷமாக சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த பிரிட்ஜ் இப்போ டிஸ்மேண்டில் பண்ண போகிறாங்க. அது ஒரு லிட்டில் ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் நமக்கு இப்போ வெர்டிக்கல் பிரிட்ஜ் இருக்குது. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் வரும்னா, நமக்கு ரோட் சைட் பிரிட்ஜ் மட்டும் ஏன் லிஃப்டிங் தேவையில்லை, நார்மலாகவே பாஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஹைட்டுக்கு நம்ம ரயில்வே பிரிட்ஜ், இந்த ரோட் பிரிட்ஜ் மாதிரி நம்ம ரயில்வே பிரிட்ஜை ஹைட்டாக பண்ணிட்டா நமக்கு லிஃப்டிங் ஃபெசிலிட்டி அந்த மாதிரியான மெக்கானிசம் எதுவுமே தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்தது. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி டவுட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் ரோடு வெஹிக்கல்ஸை கம்பேர் பண்ணும்போது ட்ரெயினோட வெயிட்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரியான ஓப்பன் ஸ்பேஸ், ஷிப் போகிற அளவுக்கு ஓப்பன் ஸ்பேஸை நம்மளால் ட்ரெயின் ட்ராக்கில் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி இவ்வளோ ஹைட்டுக்கு போட்டோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers இருந்தாண்டே ரேம்ப் மாதிரியான ஒரு அமைப்பை போடணும். ஸோ அதுக்கு செலவாக வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸ் அது எல்லாமே இந்த வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜ் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதனால தான் வெர்டிக்கல் லிஃப்டிங் பிரிட்ஜோடவே நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் யார் யாருக்கு தெரியும், இந்த மாதிரி யாருக்கு டவுட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் டவுட் வந்தது, பட் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சன்செட் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்க மக்களே, அவ்வளோதான், இந்த வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறமா நம்ம பாம்பன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஈவினிங் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் வந்தது, ராமேஸ்வரமில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அண்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க மக்கள், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், யாராவது ராமேஸ்வரம் வராங்க அப்படின்னா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சபரி சைனிங் அவுட் ஃப்ரம் ஐகானிக் பாம்பன் பிரிட்ஜ். மக்களே, பாம்பன் பிரிட்ஜில் க்ரீன் சிக்னல் போட்டிருக்காங்க. ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வழியாக ஏதோ ஒரு ட்ரெயின் போக போகுது. ஸோ அந்த ட்ரெயின் வரும்போது நான் உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ அந்த ட்ரெயினோட வீடியோ தான் இந்த வீடியோட எண்டு ஸ்க்ரீனாக இருக்கும். நார்மலாக
நான் ஒரு எண்டு ஸ்க்ரீன் வைப்பேன், அந்த எண்டு ஸ்க்ரீனை நான் இந்த டைம் ஸ்கிப் பண்ணுறேன். பாம்பன் தான் இன்னைக்கு எண்டு ஸ்க்ரீனோட வீடியோ. எப்படி தூக்கிட்டு பார்க்கலாம்.